Next பார்க்க போகிற question வந்து 5-year plans on education in our country. So synopsis பார்த்தோன்னா introduction, first 5-year plan, second 5-year plan, third 5-year plan, fourth, fifth, sixth, seventh, 8th, 9th, 10th, 11th, 12th மொத்தம் 12 இருக்குது. ஸோ அண்ட் தென் லாஸ்ட்டாக கன்க்ளூஷன். ஸோ இன்ட்ரடக்ஷன், இந்த 5-year பிளான் எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்தோம்னா 5-year பிளான்ஸ் ஆர் சென்ட்ரலைஸ்ட் அண்ட் இன்ட்ராக்டட் நேஷ்னல் எக்கனாமிக் ப்ரோக்ராம்ஸ் educational schemes undertaken to achieve those goals and the budget for each of the 5-year plan. So educational schemes வந்து இந்த மூலியமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் பட்ஜெட் எல்லாமே சேர்த்து தான் இந்த 5-year பிளான்ஸில் வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 5-year plans were implemented by Jawaharlal Nehru in 1951. ஸோ 1951ல யார் ஃபர்ஸ்ட் 5-year plan ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ first 5-year plan ன்னு பார்த்தோன்னா the first 5-year plan lasting from the year 1951 to 1956. It gave priority to improve agricultural effect. ஸோ அக்ரிகல்ச்சர் வைஸாக நல்லா எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குது. அண்ட் தென் எஃபர்ட்ஸ் வர் மேட் டு எஸ்டப்ளிஷ் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் தென் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து எஸ்டப்ளிஷ் பண்ணுறதுக்காக அதுக்கான எஃபர்ட் போட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் 5-year plan followed the ஹெரோடோமர் டெவலப்மெண்ட் மாடல். ஸோ இந்த வந்து என்ன டெவலப்மெண்ட் மாடல் டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னா ஹெரோடோமர். ஸோ த டார்கெட் க்ரோத் ரேட் வாஸ் 2.1%, பட் தி அச்சீவ்டு க்ரோத் ரேட் வாஸ் 3.6%. ஸோ டார்கெட் வந்து 2.1, அச்சீவ் ஆன க்ரோத் வந்து 3.6%. The University Grants Commission was found at the end of this plan period. So Indian Institute of Technology was started in this first 5-year plan. So IIT வந்து இந்த இயரில் இந்த ஃபர்ஸ்ட் 5-year plan 1951 to 1956ல தான் IIT வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் வைஸாக பார்த்தோன்னா ரிகார்டிங் ஸ்கூல் எஜுகேஷன் இஸ் கன்சர்ன்ட் எஃபர்ட்ஸ் வேர் டேக்கன் டு ப்ரொவைட் கம்பல்சரி எலமெண்டரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அக்ராஸ் தி கண்ட்ரி. ஸோ கண்ட்ரியில் இருக்க எல்லா பசங்களும் கம்பல்சரி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணுன்றதுக்காக ஒரு பெரிய எஃபர்ட் எடுத்திருக்காங்க. அண்டர் தி ஃபர்ஸ்ட் 5-year plan ₹169 crore was spent on education both by the central and state government. So 169 crores was spent on சில்ட்ரனுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க 169 crores சென்ட்ரலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து. ஸோ ப்ரைமரி எஜுகேஷனுக்கு வந்து 56% வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 13% வாஸ் செகண்டரி எஜுகேஷன், 9% வார் ஹையர் எஜுகேஷன் அண்ட் தென் 13% வார் ஒகேஷ்னல் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன். And then 3% for social education, 7% for administrative expenses. So number of primary schools increased from 209,67,000 to 217,83,000. So 209லேருந்து 217,000க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்பர் ஆஃப் primary schools. ஸோ அதனால ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 222.7 lakhs to 249.6 lakhs ஸ்டாண்டர்ட் 1 to 5க்கு மட்டும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்டூடெண்ட் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா டீச்சர்ஸும் கண்டிப்பாக வந்து எம்ப்ளாய்ட் பண்ணி எடுக்கணும் இல்லையா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா டீச்சர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் எம்ப்ளாய்டு இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 5,37,918 to 6,91,249. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செகண்ட் 5 years plan. ஸோ திஸ் செகண்ட் 5 years plan lasting from 1956 to 1961. This plan was based on the Mahalanobis model. ஸோ எந்த மாடலை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா Mahalanobis. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் developed by the Indian statistician பிரசந்தா சந்திரா. அவங்க ஃபுல் பேர் என்னன்னு பார்த்தோன்னா பிரசந்தா சந்திரா மஹாலானோபிஸ். ஸோ திஸ் பிளான் கேவ் ப்ரியாரிட்டி டு ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் ரஷ்யா, பிரிட்டன் அண்ட் வெஸ்ட் ஜெர்மனி. ஸோ இதுவும் அதே தான், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க, நல்ல இண்டஸ்ட்ரீஸ் வரணும்னு. யாரோட ஹெல்ப் மூலியமாக? ரஷ்யா, பிரிட்டன் அண்ட் வெஸ்ட் ஜெர்மனி மூலியமாக. ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் அண்ட் ஸ்டீல் பிளான்ஸ் அட் 5-year places இன்க்ளூடிங் பிலாய், துர்காப்பூர் அண்ட் Rourkela were established. Efforts were taken to rapidly industrialize the country. The outlay for the second 5-year plan was ₹48,000 crores. So 48 million வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவுட்லே வந்து செகண்ட் 5 yearக்கு மட்டும் 48 million வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. The
expected growth during the plan period was 4.5%, but only 4.27% growth could be achieved at the end of this plan period. ஸோ 4.5 பீரியட் வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் நினச்சாங்க. பட் அவங்களோட க்ரோத் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடிஞ்சுதுன்னா 4.27% தான் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து second 5-year plan. And then a prestigious institute like Indian Statistical Institute, Atomic Energy Commission and Tata Institution of Fundamental Research were established during this plan period. So educational sector wise பார்த்தோம்னா this plan gave special attention to provide training for primary school teachers and to develop basic education. So primary school teachers வந்து நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவங்களுடைய பேசிக் எஜுகேஷன் வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்காக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. In the second 5-year plan, important was given for expanding primary education and to improve the standard of higher education. ஸோ இதோட இம்பார்ட்டண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிளானில் ப்ரைமரி எஜுகேஷனை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். ஹையர் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி இந்த பிளான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் enrolled in standard 1 to 8 increased from 294 lakhs to 406.3 lakhs. So number of schools increased from 278.13 thousand to 342,000. So the number of teacher rose from 6,91,249 to 9,10,000. ஸோ இதில் அந்த ஃபண்ட் அலோகேஷன் வந்து எஜுகேஷனுக்காக எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்கன்னா 307 crores வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 28.99% வந்து ப்ரைமரிக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் 16.6% for secondary education, 18.6% for higher education, 15.6% for vocational education and technical education, 1.6% for social education, 18.6% for administrative expenses were allotted in the second 5-year plans. So third 5-year plan பார்த்தோன்னா this plan lasting from 1961 to 1965. This plan gave priority to agriculture production. So agriculture productionக்கு ரொம்ப priority கொடுத்துருக்கு. But this plan could not be successfully implemented due to the war with China. இந்த plan வந்து இதுக்காக பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. பட் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை. ஏன்னா பிகாஸ் ஆஃப் வார் வந்து நடந்திருக்கு சைனாக்கும் அண்ட் தென் பாகிஸ்தானுக்கும் வார் நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து சிவியர் ட்ராட் இன் தி கண்ட்ரி. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஸோ டியூ டு திஸ் மிசரபிள் ஃபெயிலியர் ஆஃப் திஸ் பிளான் ஹாலிடே வாஸ் டிக்ளேர்டு ஃபார் 3 consecutive years. ஸோ இந்த வாரனால் ரொம்ப வறுமை வந்துட்டுருக்கு நம்ம நாட்டுக்கு. ஸோ அதனால் வந்து 1966 to 67ம் 1967 to 1968ம் 1968 to 1969க்கும் 5-year plan நடக்கவே இல்லை பிகாஸ் ஆஃப் திஸ் வார். சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த வாரால் இந்த நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு கான்சிக்யூட்டிவ் 3 இயர்ஸ் தான் வந்து 5-year plan நடக்கல. அண்ட் தென் இதோட எஜுகேஷ்னல் செக்டர் பார்த்தோன்னா கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு தி ஏஜ் குரூப் ஆஃப் 11 to 14. ஸோ கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும். 11 to age 14 இருக்க பசங்களுக்கு வந்து கம்பல்சரியாக ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும். ஸ்டேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் வேர் ரீநேம்ட் ஆஸ் ஸ்டாண்டர்ட் 1 to 5 வந்து ப்ரைமரி எஜுகேஷன். இந்த தேர்டு 5-year பிளானில் தான் வந்து 1 to 5 வந்து ப்ரைமரி எஜுகேஷன் சொல்லணும் அண்ட் தென் 6 to 8 வந்து மிடில் ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லணுன்ற கான்செப்ட் வந்து இந்த இயரில் தான் வந்திருக்கு. ஸோ மெனி ப்ரைமரி ஸ்கூல்ஸ் ஹேவ் பீன் ஸ்டார்டட் இன் ரூரல் ஏரியா. ஸோ இந்த இயர் பிளானில் வந்து நிறைய ப்ரைமரி ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் ரூரல் ஏரியாஸில். ஸோ ஃபோர்த்து 5-year பிளான்னு பார்க்கும்போது திஸ் பிளான் லாஸ்ட் ஃப்ரம் 1969 to 1974. During the fourth 5-year plan, Srimati Indira Gandhi was the Prime Minister when 14 major Indian books were nationalized. In 1971, war with Pakistan was fought. So Bangladesh was formed. So Bangladesh வந்து இந்த fourth 5-year பிளானில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நியூக்ளியர் டெஸ்ட் வாஸ் கண்டக்டட். The plan target of 5.6% could not be achieved. So plan target வந்து 5.6%, but it could not be achieved in this time period. So next பார்த்தோன்னா
as funds allotted for the plan was diverted to the Indo-Pakistan war. ஸோ எதனால் அது வந்து இந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியலைன்னு பார்த்தோன்னா அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்ச அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த வாருக்கு வந்து டைவெர்ட் பண்ணதுனால இந்தோ பாகிஸ்தான் வார் டைவெர்ட் பண்ணதால த எக்ஸ்பெக்டட் க்ரோத் ரேட் குட் நாட் பி அச்சீவ்டு, அதனால அச்சீவ் பண்ண முடியல. ஸோ எஜுகேஷ்னல் செக்டர் வைஸாக பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாட்டட் 271 crores, ஸ்டேட் கவர்மெண்ட் அலாட்டட் 499.89 crores, and then union territory rupees 51.77 crores allot பண்ணியிருக்காங்க ஃபார் எஜுகேஷனுக்கு மட்டும். அண்ட் தென் among the children of 6 to 11 age group 85.3% of children, and among 6 to 14 age group 41.3% have joined the school and got educated. Okay, so for fifth 5-year plan in பார்த்தோன்னா this plan lasts from 1974 to 1976. This plan stress on increasing employment opportunities. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணுன்றது தான் இதோட பிளானோட ஸ்ட்ரெஸ். ஆக்சுவலி த எரடிகேஷன் ஆஃப் அ பாவர்ட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ பாவர்ட்டியே இருக்கக்கூடாது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா எதனால் பாவர்ட்டி வரும்? ஸோ எல்லாருக்கும் படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கொடுக்கணுன்ற கான்செப்ட் தான் இது. இட் ஆல்சோ ஃபோக்கஸ்ட் ஆன் செல்ஃப் ரிலையன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் நேஷ்னல் டிஃபென்ஸ். த பிளான் டார்கெட் ஆஃப் 4.4% ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வாஸ் எக்ஸ்டெண்டட் அண்ட் 5% ஆஃப் growth was achieved. ஸோ 4.4 வந்து பர்சன்டேஜ் வந்து பிளான் டார்கெட், பட் அவங்க அச்சீவ் பண்ணது வந்து 5% ஆஃப் growth. எஜுகேஷ்னல் செக்டர் வைஸில் பார்த்தோன்னா த அவுட்லே ஃபார் எஜுகேஷன் வாஸ் 1284.29 crores. ஓகே, ஸோ த பிரைமரி எஜுகேஷன் ரிசீவ் தி மேக்ஸிமம் அலாட்மெண்ட் ஆஃப் 724 crores. என்ரோல்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் ஸ்டாண்டர்ட் 1 to 5 இஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ இந்த ஃபிஃப்த்து 5-year பிளானில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1 to 5 என்ரோல்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் 1 to 5 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இம்ப்ளிமெண்டிங் தி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், இதில் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்னா 5+3+2+2+3 அப்படின்னா என்னது த்ரூ அவுட் தி நேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னு பார்த்தோன்னா 5+3+2ன்றது 5th 8th அண்ட் தென் 10th முடிச்சுட்டு +2 +1 +2 அண்ட் தென் அது முடிச்சுட்டு ஒரு டிகிரி +3, அதுதான் வந்து +3 years டிகிரி இல்லையா? ஸோ இதுதான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிஃப்த்து 5-year பிளானில் தான். ரிடியூசிங் வேஸ்டேஜ் அண்ட் ஸ்டாக்னேட்டேஷன் அண்ட் ப்ரைமரி ஸ்கூல் லெவல் அண்ட் தென் வொகேஷ்னலைசேஷன் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஸோ செகண்டரி எஜுகேஷனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ன டொமைன் அவங்க சூஸ் பண்ணுன்றதுனால ஒரு ஸ்டடி எடுத்துகிட்டு வரணுன்றது இந்த ஃபிஃப்த்து 5-year பிளான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிக்ஸ்த்து 5-year பிளான்னு பார்த்தோன்னா this plan lasts from 1980 to 1985. So during this plan economic restrictions were loosened. So family planning scheme was seriously implemented. So family planning scheme வந்து இதில் வந்து சீரியஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷனால. அண்ட் தென் பிளான் டார்கெட் ஆஃப் 5.2% was again exceeded and 5.66% growth was achieved. எஜுகேஷ்னல் செக்டர் வைஸ் பார்த்தோன்னா during this plan period the view that educational is an investment. This plan taking efforts to enroll all children. So 100%மே வந்து எஃபர்ட் பண்ணி பசங்களை படிக்க வைக்கணும் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான். இன் ஸ்டாண்டர்ட் 1 to 5 இன் பர்டிகுலர்லி கிவிங் ப்ரியாரிட்டி டு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் இன் ப்ரொவைடிங் எஜுகேஷன். ஸோ பர்டிகுலராக இந்த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எஸ்டி அண்ட் தென் பிசிக்கெலாம் வந்து எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. டெவலப்பிங் சயின்டிஃபிக் டெம்பர் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ், டெவலப்பிங் moral and cultural value among students, giving importance to adult education and non-formal education. ஸோ அடல்ட் எஜுகேஷன் பற்றியும் நான்-ஃபார்மல் எஜுகேஷன் பற்றியும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 7th 5-year plans பார்த்தோன்னா திஸ் பிளான் லாஸ்ட் ஃப்ரம் 1985 to 1990. திஸ் பிளான் கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு social justice and increasing economic productivity. The third area of the 7th 5-year plan were social justice, making use of a modern technology, agriculture development, anti-poverty programs, provisions for adequate supply of food, clothing and shelter.
ஸோ எஜுகேஷ்னல் செக்டர் வைஸ் பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ஸ் வாஸ் கிவன் டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது வந்து 7th 5-year பிளானில் கொண்டு வந்திருக்காங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன் வாஸ் மாடர்னைஸ்ட். நேஷ்னல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் வாஸ் என்கரேஜ் அமாங் யங் அடல்ட்ஸ் இன் தி ஏஜ் குரூப் ஆஃப் 15 to 35. ஸோ 15 to 35 இருக்க ஏஜ் பசங்களுக்கு வந்து நேஷ்னல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 8th 5-year plan பார்த்தோம்னா this plan lasts from 1992 to 1997 as there was a political instability in the country between 1992 to 1992. ஸோ 1990லேருந்து 1992 வரைக்கும் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருந்ததால் the 8th 5-year plan could not take off in 1990ல எடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. Instead of 2 year 1 year program were implemented during 1990 to 1992. The target growth was expected to 5.6% but could not be achieved. So 5.6% வந்து target growth but it could not be achieved. So educational sector wise பார்த்தோன்னா to enhance the standard of educational, நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஓகே, இந்த இயரில் தான் NCTE வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ரொவைடிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன், பிகாஸ் டீச்சர் நல்லா எஜுகேட்டடாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்க்கு ஒரு குட் எஜுகேஷன் தர முடியுன்றதுனால ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன்ஸ் வந்து டீச்சர்ஸ் கொடுக்கணுன்றதால நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடல்ட் எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷனல், வொகேஷ்னல் எஜுகேஷன் were also provided with adequate funds facilitating their growth. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 9th 5-year plan. ஸோ 9th 5-year plan last from 1997 to 2002. ப்ரொவைடிங் ஃப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் டு ஆல் கேர்ள்ஸ். ஸோ இந்த பிளானில் பார்த்தோன்னா பொண்ணுங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. த க்ரோத் டார்கெட் டியூரிங் திஸ் பிளான் வாஸ் ஃபிக்ஸ்டு, கிவிங் ப்ரியாரிட்டி டு ப்ரைமரி எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ 10th 5-year plan பார்த்தோன்னா திஸ் பிளான் லாஸ்ட் ஃப்ரம் 2002 to 2007. த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் வேர் reducing the poverty rate at 5% by 2007. ஸோ பாவர்ட்டி ரேட் கம்மி பண்ணணுன்றது தான் இதோட முக்கியமான பிளானு. ஸோ பிளான் லே அவுட் ஃபார் 10th பிளான் வாஸ் 9,21,291 crores. ஸோ 11th 5-year plan பார்த்தோன்னா திஸ் பிளான் லாஸ்ட் ஃப்ரம் 2007 to 2012. த மெயின் objectives were rapid and inclusive growth, பாவர்ட்டி ரிடக்ஷன், இதுவும் பாவர்ட்டி ரிடக்ஷன் தான். ரிடக்ஷன் ஆஃப் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. ஸோ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வந்து ரிடியூஸ் பண்ணணுன்றது இந்த பிளான் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கு. ப்ரொவைடிங் க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபார் ஆல் பீப்புள் பை 2009. ஸோ 2009 எல்லா பீப்புளுக்கும் க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் தான் வந்து ப்ரொவைட் பண்ணணுன்றது. இன்க்ரீஸிங் க்ரோத் ரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் பை 4%, industry by 10% and the service sector by 9%. And then 12th 5-year plan partner, this plan lasts from 2012 to 2017, introducing unique identification number. So இந்த 12th 5-year பிளானில் தான் வந்து ஆதார் கார்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு. ஸோ ஆதார் கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இம்ப்ளிமெண்டிங் டிஜிட்டல் மணி எக்ஸ்சேஞ்ச் இன் பிளேஸ் ஆஃப் கேஷ் எக்கனாமி. ஸோ டிஜிட்டல் மணி வந்து இந்த இயரில் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அன்எர்த்திங் பிளாக் மணி. ஸோ கன்க்ளூஷன் பார்த்தோன்னா, when increasing the income for funding education, it is also necessary for Indian education to economize the expenses. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்க மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.